ஓகே. சோ ஃபர்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின்ல இருந்து பார்க்கலாம். இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, ஐசோப்ரோபைல் புரோமைட நம்ம இங்க எடுத்திருக்கோம். அது கூட 2Na ஆட் பண்றப்போ எனக்கு 2NaBr வந்து தனியா வெளில வந்துரும். ஓகேவா? நம்ம உட்ஸ் ரியாக்ஷன் என்ன பார்த்திருக்கோம் அப்டின்னா, இந்த இந்த R குரூப்பையும் நம்ம அட்டாச் பண்ணணும் அப்டின்ற மாரி பார்த்திருக்கோமா? சோ அப்படி பார்த்தபடி இங்க என்ன ஆகும்? இங்க ஒரு R குரூப் இருக்கு. அண்ட் அதே மாரி இந்த R குரூப்பையும் நீங்க சேர்க்கிறப்போ, இந்த ஆன்சர் கிடைக்கும். சோ இப்ப கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்டின்னா, ஐசோப்ரோபைல் புரோமைட் ஆன் வுட்ஸ் ரியாக்ஷன் எனக்கு என்ன குடுக்குது? 2,3 டைமித்தைல் பியூட்டேன குடுக்குது. சோ இப்ப கரெக்ட் ஆப்ஷன் என்னது அப்டின்னா, ஆப்ஷன் சி தான் என்னது? கரெக்ட் ஆப்ஷன். இப்ப அடுத்து 3 கொஸ்டின் பாருங்க. 3 கொஸ்டின்ல என்ன பண்ணிருக்காங்க அப்டின்னா, CH3 CH2 C ட்ரிபிள் பாண்ட் CH கூட HgSO4யும் H2SO4யும் ஆட் பண்றாங்க. இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர். சோ இது என்னது? ஆக்சிமெர்குரேஷன் டிமெர்குரேஷன் ரியாக்ஷனா? இதுல என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்டின்னா, ஒரு அல்கைன்ல ஆக்சிமெர்குரேஷன் டிமெர்குரேஷன் குடுத்தாலே, அந்த ரியேஜன்ட் குடுத்தாலே, நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த பாண்ட ஷிஃப்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த ஒரு பாண்ட ஷிஃப்ட் பண்ணணும். சோ அப்படி ஷிஃப்ட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும்? CH3 CH2 C பிளஸ் டபுள் பாண்ட் CH மைனஸ் கிடைக்கும். அதே மாரி இங்க H2O இருந்து எனக்கு என்ன கிடைக்கும்? H பிளஸ் அண்ட் OH மைனஸ் கிடைக்குமா? இந்த H பிளஸ் போகி இங்கேயும், இந்த OH போகி இங்கேயும் என்ன பண்ணுங்க? அட்டாக் பண்ணுங்க. அப்படி பண்றப்போ எனக்கு என்ன ஆகும்? இந்த மாரி ஃபார்ம் ஆகும். இது எனக்கு என்ன அப்டின்னா, ஒரு ஈனால். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈனால் எப்பவுமே என்னது அப்டின்னா, ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிள். ஓகேவா? சோ இப்ப இங்க ஈனால் வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கிறதுனால, எனக்கு கீட்டோ ஃபார்ம் ஆகணுமா? சோ அப்ப கீட்டோ எனக்கு எப்ப ஃபார்ம் ஆகும்? இங்கேருந்து இந்த ஹைட்ரஜன் போகி, இந்த டபுள் பாண்ட் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன ஆகும்? ஒரு கீட்டோ ஃபார்மே கிடைக்கும். சோ அப்படின்றப்போ, எனக்கு இந்த ஆப்ஷன் தான் என்னது? கரெக்ட் ஆப்ஷன். சோ அப்ப 3 கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான் என்னது? கரெக்ட் ஆப்ஷன். சோ அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுங்க? இந்த பாண்ட ஷிஃப்ட் பண்ணுங்க. சோ அப்ப இங்க பாசிட்டிவும், இங்க நெகட்டிவ் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? இந்த H+ போகி, இந்த நெகட்டிவ் அயான் கிட்ட ஆட் பண்ணுங்க. சோ அப்போ இங்க டபுள் பாண்ட் CH3 வரும். இந்த பாசிட்டிவ் போகி OH மைனஸ் கூட அட்டாக் பண்ணுங்க. அப்போ ஈனால் ஃபார்ம் வரும். ஈனால் ஃபார்ம் என்னது? ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கிற தொட்டு, இந்த டபுள் பாண்ட் இருக்குல்ல, இந்த டபுள் பாண்ட இங்க எடுத்துட்டு வாங்க. இந்த ஹைட்ரஜனை இங்க எடுத்துட்டு போங்க. அப்போ CH3 டபுள் பாண்ட் வரும். இதுதான் என்னது? கீட்டோ குரூப். கீட்டோ குரூப் என்னது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்டேபிள். அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, 4th கொஸ்டினை பார்க்கலாம். 4th கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, BNDய நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். BN DNன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்ப பாருங்க, CH2 டபுள் பாண்ட் CH2ல H2SO4 ஆட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு A வருது. அதே மாரி இங்க இருந்து H2O கூட ரியாக்ட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு B வருது. இந்த B எடுத்துட்டு போகி C கூட என்ன பண்றாங்க? PBr3 ஆட் பண்றாங்க. சோ நம்ம முதல்ல பார்க்கலாம். இங்க உங்களுக்கு தெரியும் H2SO4 H2O இது ஹீட் இதெல்லாம் கொடுத்தது என்னது? ஒரு டீஹைட்ரஜனேஷன் ரியாக்ஷன். கரெக்ட்டா? முதல்ல H2SO4 ரியாக்ட் பண்றோம். அதுக்கப்புறமா வாட்டர், அதுக்கப்புறமா ஹீட் பண்றோம். சோ இது எல்லாம் சேர்ந்தது என்னது? ஒரு டீஹைட்ரஜனேஷன் ரியாக்ஷன். கரெக்ட்டா? சோ இப்ப டீஹைட்ரஜனேஷன்ல என்ன நடக்கும்னு பார்த்திருந்தோம்? மெர்கோனிகாஸ் ரூல் ஃபாலோ ஆகும்னு பார்த்திருந்தோம். நம்ம இங்க அத பார்க்க வேணாம். நம்ம என்ன பண்ணலாம்? மெக்கானிசம் வைஸாவே போலாம். சோ அப்போ இங்க இது ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகும்? ஒரு பாசிட்டிவும் ஒரு நெகட்டிவும் கிடைக்குமா? இங்க H பிளஸ் அண்ட் OH மைனஸ். இது போகி இங்கேயும் OH போகி இங்கேயும் அட்டாச் ஆயிக்கும். கரெக்டா? அப்போ டபுள் பாண்ட் ஷிஃப்ட் மூலமா தான் நம்மளுக்கு இப்படி வருது. சோ நான் இதை வந்து எரேஸ் பண்ணிடுறேன். அப்ப ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா டபுள் பாண்டே போயிரும். கரெக்டா? அப்போ எனக்கு இங்க என்ன ஃபார்ம் ஆகுது? எனக்கு எத்தனால் ஃபார்ம் ஆகுது.
ஓகேவா? எத்தனால் எனக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த எத்தனால் கூட PBr3 ஆட் பண்றாங்க. இங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. PBr3 என்னது அப்படின்னா, ஒரு நல்ல ரெடியூசிங் ஏஜென்ட். அண்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா, பிராமினை குடுக்கும். சோ இப்ப பிராமின் என்னது? Br நெகட்டிவ். ஓகேவா? அது போகி இந்த கார்போகேட்டயான்ல போனதுக்கு அப்புறமா எனக்கு இத்தைல் புரோமைட் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? இத்தைல் புரோமைட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. PBr3 என்ன பண்ணும் அப்படின்னா, பிராமின் நெகட்டிவ ஈஸியா குடுக்கும். சோ அந்த பிராமின் நெகட்டிவ் போகி இந்த கார்போகேட்டயான் கூட ரியாக்ட் ஆகி இந்த OH- என்ன பண்ணிரும் அப்படின்னா, வெளியில போனதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு இத்தைல் புரோமைட் கிடைக்கும். நான் இன்னொரு தடவை சொல்றேன். PBr3 வந்து ஈஸியா Br நெகட்டிவ குடுக்கும். அப்படி இது Br நெகட்டிவ குடுக்கறப்போ எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த Br நெகட்டிவ் போகி இந்த கார்போகேட்டயானோட பாசிட்டிவ்ல போகி ஜாயின் ஆயிக்கும். சோ அப்படி ஜாயின் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு CH3 CH2 Br என்னது கிடைக்குது. சோ இதுதான் இங்க என்னது நடக்கிறது. ஓகேவா? சோ இதுல யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா மெசேஜ் பண்ணலாம். சோ நம்ம அடுத்து என்ன பார்த்தோம்? அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 5th பாருங்க. 5th கொஸ்டின்ல என்ன பண்றாங்க? CH ட்ரிபிள் பாண்ட் CH. ஓகேவா? அது கூட NaNH2 ஆட் பண்றாங்க. X. கரெக்ட்டா? இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். இப்போ CH பாசிட்டிவ் டபுள் பாண்ட் CH நெகட்டிவ்னு வரும். ஏன்னா இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா. உங்க எல்லாருக்குமே தெரியும். Na+ எனது ஒரு கேட்டயான். கரெக்ட்டா? இது போகி இந்த CH நெகட்டிவ் கூட அட்டாச் ஆயிரும். அப்படி அட்டாச் ஆனதுக்கு அப்புறமா இப்படி ஃபார்ம் ஆகும். கரெக்ட்டா? சோ இங்க நெகட்டிவ் சார்ஜ் அப்படியே இருக்கும். இங்க பாசிட்டிவ் சார்ஜ் அப்படியே இருக்கும். சோ இது ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா நான் அகைன் என்ன பண்றேன்? மித்தைல் அயோடைட் கூட ரியாக்ட் பண்றேன். மித்தைல் அயோடைட்ல CH3 பாசிட்டிவ் அண்ட் அயோடின் நெகட்டிவா? இங்க என்ன ஆகிக்கும்? இந்த CH3 பாசிட்டிவ் போகி இந்த கார்போகேட்டயான்ல போகி அட்டாச் ஆகும். சோ அப்படி அட்டாச் கார்பன் நெகட்டிவ் கூட அட்டாக் ஆகும். அதுக்கப்புறமா இந்த Na+ போகி இந்த அயோடின் கூட ரியாக்ட் ஆகி NaI ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? சோ அப்படி ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா இங்க என்ன ஆகும்? CH CH3 கிடைக்குது. அகைன் H2SO4 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது என்ன பண்ணும்? மெர்கோனிகவ்ஸ் ரூல் ஃபார்ம் ஆகும். அதாவது வாட்டரை நான் ஆட் பண்றேன். ஆக்சி மெர்குரேஷன் டிமெர்குரேஷன்ல மெர்கோனிகவ் ரூல் ஃபார்ம் ஆகுமா? சோ இப்ப ஹைட்ரஜன் போகி இங்கேயும் OH போகி இங்கேயும் அட்டாக் ஆகும். சோ அப்படி அட்டாக் ஆனதுக்கு அப்புறம் இது என்னது? ஈனால். சோ ஈனால் ரொம்ப அன்ஸ்டேபிள். சோ கீட்டோவா மாறுமா? கீட்டோவா என்ன பண்ணும்? இந்த ஹைட்ரஜன் இது கிட்ட குடுக்கும். அண்ட் இங்க இதுக்கு டபுள் பாண்ட் வரும். சோ ஆப்ஷன் பி தான் என்னது? இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன். நான் முதல்ல இருந்து என்ன நடக்குதுன்றத சொல்றேன். CH ட்ரிபிள் பாண்ட் CHல இங்க இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா இது கிட்ட பாசிட்டிவ் வரும், இது கிட்ட நெகட்டிவ் வருமா? இந்த நெகட்டிவ்ட்ட போகி இந்த Na+ என்ன ஆகிக்கும்? போகி அட்டாச் ஆயிக்கும். சோ அப்படி அட்டாச் ஆனதுக்கு அப்புறமா CH- Na+ அண்ட் கார்பன் பாசிட்டிவ்ல இருக்குமா? இங்க நான் அகைன் என்ன பண்றேன்? அடுத்து இது வந்து Xன்னு குடுத்துட்டாங்க. அப்போ X என்னதுதான்? இதுதான் எனக்கு X. இந்த Xோட என்ன பண்றாங்க அப்படின்னா CH3I வந்து ரியாக்ட் பண்றாங்க. CH3I பாக்குறப்போ இந்த கார்பன் பாசிட்டிவ். கரெக்ட்டா? அப்போ இந்த கார்பன் போகி இந்த கார்பன் நெகட்டிவ்ட்ட போகி அட்டாச் ஆகி இத ஃபார்ம் பண்ணிரும். இந்த Na+ம் ஐயும் சேர்ந்து NaI குடுக்கும். ஓகேவா? இது நடந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்றோம்? வாட்டர் ஆட் பண்றோம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஆக்சி மெர்குரேஷன் டிமெர்குரேஷன் தான். சோ வாட்டர்ல ஹைட்ரஜன் இது என்னது அப்படின்னா ஆக்சி மெர்குரேஷன் டிமெர்குரேஷன் ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்களா? அது என்ன பண்ணும் அப்படின்னா மெர்கோனிகவ்ஸ் ரூல தானே ஃபார்ம் பண்ணும். ஹைட்ரஜன் போகி லெஸ் கார்பன் இருக்கிற ஹைட்ரஜன்ட்ட ரியாக்ட் ஆகும். அண்ட் OH போகி எந்த கார்பன் கிட்ட கம்மியான ஹைட்ரஜன் இருக்கோ அங்க ரியாக்ட் ஆகும். சோ அப்படின்றப்போ இந்த ஹைட்ரஜன் போகி இங்கேயும் இந்த OH போகி இந்த கார்பன்ட்டை அட்டாச் ஆகும்போது எனக்கு ஈனால் கிடைக்குது. இந்த ஈனால் வந்து ரொம்ப அன்ஸ்டேபிள். சோ அதனால டாட்டாமெரிசம் வச்சு எனக்கு கீட்டோ ஃபார்ம் ஆகுது. சோ அப்போ ஆப்ஷன் பி தான் என்னது? கரெக்ட் ஆப்ஷன்.
ஓகேவா? இப்ப அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 6th கொஸ்டின பார்க்கலாம். ஓகே. 6th கொஸ்டின் பாருங்க. 6th கொஸ்டின்ல என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, ஆர் CH2 CH டபுள் பாண்ட் CH2 பிளஸ் ICl குடுத்திருக்காங்க. இது கூட மெர்கோனிகாஸ் ப்ராடக்ட் என்னன்னு குடுத்திருக்காங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்த மெர்கோனிகாஸ் ப்ராடக்ட்ல நம்ம என்ன பண்ணிருப்போம்? நம்ம இது வரைக்கும் பார்த்த மெர்கோனிகாஸ் ப்ராடக்ட் வந்து HX ஆட் பண்ணிருப்போம். இதுல H பிளஸ் அண்ட் X மைனஸ்னு பிரியுமா? இதுல என்ன ஆகும்? இந்த கேட்டயான் போகி ஹைட்ரஜன் போகி மோர் சப்ஸ்டிடியூட் அதாவது மோர் ஹைட்ரஜன் இருக்கிற கார்பன்ல போகி அட்டாச் ஆகும். இந்த ஹாலஜன்ல போகி லெஸ் ஹைட்ரஜன் இருக்கிற கார்பன்ல போகி அட்டாச் ஆகும். இதுதான் யூசுவலா நடக்கிறது. இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா அயோடின் குளோரைடு இருக்கா? இங்க அயோடின் என்னது? லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். சோ அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்குமா? இந்த குளோரின் எனது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். அப்போ நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்குமா? இதுதானே நடக்கிறது. நான் சொன்ன மாதிரி ஓகேவா? அயோடின் பாசிட்டிவ், குளோரைட் நெகட்டிவ். ஓகேவா? இங்க அயோடின் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா எந்த கார்பன் கிட்ட எந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட மோர் ஹைட்ரஜன்ஸ் இருக்கு இது கிட்ட. சோ அப்ப அங்க போகி அயோடின் அட்டாக் ஆயிக்கும். குளோரின் போகி எங்க அட்டாக் ஆயிக்கும் அப்படின்னா எந்த கார்பன் கிட்ட லெஸ் ஹைட்ரஜன்ஸ் இருக்கோ அப்போ இதுதான் என்னது கரெக்ட் ஆப்ஷன். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இங்க என்ன நடக்குது அப்படின்னா முதல்ல டபுள் பாண்ட்ல நம்ம ஹெச்பிஆர் வச்சு ஹைட்ரஜன் எக்ஸ் வச்சு பார்த்தோம். மெர்கோனிகாப் ரூல் படி ஹைட்ரஜன் வந்து மோர் ஹைட்ரஜன் இருக்கிறதுலயும் அயோடின் வந்து லெஸ் ஹைட்ரஜன் இருக்கிறதுலயும். ஸோ இப்போ எங்க அயோடின் குளோரின் கொடுத்ததுல அயோடின் என்னது லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம், அது பாசிட்டிவ் மாதிரி பிஹேவ் பண்ணுது. குளோரின் எனது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம், அது நெகட்டிவ் மாதிரி பிஹேவ் பண்ணுது. கேட்டயான் ஆனயான். சோ இந்த அயோடின் பாசிட்டிவ் போக்கி மோர் ஹைட்ரஜன் டபுள் பாண்டட் கார்பன்ல மோர் ஹைட்ரஜன் எதுக்கு இருக்குன்னு பாருங்க. இது 1 இது 2 போட்டேன் அப்படின்னா மோர் ஹைட்ரஜன் இருக்கிற கார்பன் வந்து ரெண்டாவது கார்பன் அங்க போக்கி இந்த அயோடின் பாசிட்டிவ் போக்கி அட்டாக் ஆயிக்குது. சோ அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் தான் எனக்கு என்னது கிடைக்குது. அவ்வளவுதான் இங்க நடக்குதே. அடுத்து 8th கொஸ்டின் பார்க்கலாம். 8th கொஸ்டின்ல என்ன சொல்ல வரான்னு பாருங்க. ஆக்சிடேஷன் ஆஃப் 1 பியூட்டீன் வித் ஹாட் KMnO4 பண்றாங்க. ஹாட் KMnO4 அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்? நீங்க இந்த பாண்ட் பிரேக் பண்றப்போ டெர்மினல் கார்பன் கிட்ட எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டெர்மினல் கார்பன் கிட்ட எனக்கு கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? சோ இப்போ இங்க ஹாட் KMnO4 பண்றப்போ என்ன ஆகும்? எனக்கு கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருந்தேனா? ஒரு நிமிஷம். இங்க பாருங்க. டெர்மினல் கார்பன்ல நான் இத ஆட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் ஹாட் KMnO4 பண்றப்போ இது என்ன ஆகும்? பிரேக் ஆகி நார்மல் KMnO4 பண்றப்போ இது எனக்கு ஃபார்ம் ஆகும். இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன்? அகைன் ஆக்சிடேஷன் பண்ணுவேன்.
அகைன் ஆக்சிடேஷன் பண்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த சைடு HCOOHும் இந்த சைடு இதுவும் கிடைக்கும். ஸோ இதுதான் யூஸ்வலா நடக்கும். ஓகேவா? இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஓகே. இப்போ இங்க HCOOH இருக்கா? இது என்ன பண்ணுது? டெர்மினல் கார்பன்ல இருக்கா? சோ அப்ப இந்த டெர்மினல் கார்பன் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இங்க பாருங்க. டெர்மினல் கார்பன நான் அகைன் ஆக்சிடேஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கார்பன் டை ஆக்சைடா ஃபார்ம் ஆகும். அப்போ கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் CH3 CH2 COOH. நான் இன்னும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் ஆஃப் 1 பியூட்டீன் வித் ஹாட் KMNO4 கொடுத்திருக்காங்களா? இப்போ 1 பியூட்டின்றது என்னது? இப்படி தானே ஹாட் KMNO4ஓட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல இந்த பாண்டை பிரேக் பண்றப்போ டெர்மினல் கார்பனை நான் ஹாட் KMNO4 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அந்த லாஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஷன்லேயே சொன்னது ஹாட் KMNO4 இந்த ஃபர்ஸ்ட் டெர்மினல் கார்பன் கிட்ட பாஸ் பண்றப்போ எனக்கு கார்பன் டை ஆக்சைடை கொடுக்கும். அண்ட் இது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிடா என்ன ஆகும் சேஞ்ச் ஆயிக்கும். அப்போ எனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது ப்ரோப்பனாயிக் ஆசிட் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு தான் எனக்கு என்னது கரெக்ட் ஆப்ஷன். இப்போ அடுத்து 9th கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் வில் ஈல்ட் 2,2 டைப்ரோமோ ப்ரோப்பேன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எனக்கு எது கூட நான் 2, இதை நான் ஆட் பண்ணா எனக்கு டைப்ரோமோ ப்ரோப்பேன் கிடைக்கும். அதுதான் இங்க கொஸ்டின். ஓகேவா? 2,2 டைப்ரோமோ ப்ரோப்பேன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம HBr ஆட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ HBr பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் மெக்கானிசம் வைஸ் போலாம். சோ இங்க நெகட்டிவ் கிடைக்கும். கரெக்டா? இந்த ஹைட்ரஜன் போகி இங்க அட்டாச் ஆகுமா? அண்ட் இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். சோ அப்ப இந்த பாசிட்டிவ் சார்ஜ்ல என்ன ஆகும்? ஓகே. சோ முதல்ல இருந்து நான் சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ். ஓகேவா? சோ இப்போ இங்க இந்த பாசிட்டிவ் சார்ஜ்ல Br மைனஸ் போகி அட்டாச் ஆயிக்கும். ஆ அப்படின்றப்போ இங்க CH2 H பிளஸ் அட்டாக் ஆகும்போது இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இது ஏன்னா இங்க H பிளஸ் அட்டாக் ஆகும்போது இது கிட்ட என்ன ஆகிடுது ஏன்னா அகைன் நம்ம இன்னொரு HBr ஆட் பண்ணணுமா? சோ அதனால இந்த கார்பன் கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் ஃபர்ஸ்டே ஃபார்ம் ஆயிடுது. ஏன்னா இங்க 2 மோல்ஸ் ஆஃப் HBr ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. 1 மோல் ஆஃப் HBr ஆட் பண்றப்போ இந்த பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் இந்த பாசிட்டிவ் கார்போகேட்டையான்ட்ட நம்ம பிராமின் ஆட் பண்றப்போ இப்படி ஃபார்ம் ஆகும். இன்னொரு கார்போகேட்டையான்ல CH2 ஃபார்ம் ஆகுது. இது 1 டிகிரி கார்போகேட்டையான். கரெக்டா? 1 டிகிரி கார்போகேட்டையான் என்னது ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிள். சோ அதனால என்ன ஆகிக்கும் அப்படின்னா இந்த சைடு இத கொடுக்கும். என்னது இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இது கிட்ட கொடுக்குமா? இது கிட்ட நெகட்டிவ் சார்ஜ் வந்துரும். இப்போ HBr வச்சு ரியாக்ட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகுது? Br Br CH3 கிடைக்குது. அப்போ இதுதான் என்னது 2,2 டைப்ரோமோ ப்ரோப்பேன் கிடைக்குது. சோ நான் ஃபர்ஸ்ட் இங்க என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா
ஒரு இந்த மாதிரி எடுக்கிறப்போ ஒரு 2HBrல பாசிட்டிவ் சார்ஜ்ல பிராமின் போகி அட்டாச் ஆயிக்குது. இந்த சைடு நெகட்டிவ் சார்ஜ்ல H பிளஸ் அட்டாக் ஆகும்போது எனக்கு இங்க என்ன ஆகுது அப்படின்னா CH2 பாசிட்டிவ் ஃபார்ம் ஆகுது. எதனாலக்கா அப்படின்னா இங்க CH மைனஸ் இருக்கா, H பிளஸ் அட்டாக் ஆகும்போது நியூட்ரல் தானே ஆகணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது கரெக்ட் தான். அதுக்கப்புறம் இங்க என்ன ஆகுது அப்படின்னா இன்னொரு HBr இருக்கிறதுனால எனக்கு இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகுற தொட்டு இது கிட்ட இந்த சைடு பாசிட்டிவும் இந்த சைடு நெகட்டிவும் ஃபார்ம் ஆகுமா. அப்போ அதனால இங்க என்ன ஆகுது, இந்த பாசிட்டிவ் வந்து இங்க ஷிஃப்ட் ஆகி இங்க போய் இன்னொரு பிராமின் போய் அட்டாச் ஆயிக்குது. இந்த கார்போ நெகட்டிவ்ல ஹைட்ரஜன் போய் அட்டாச் ஆகுது. சோ அப்ப அதனால எனக்கு இதுதான் என்னது கரெக்ட் ஆப்ஷன். இப்போ அடுத்து பாருங்க, 10th என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இங்க என்ன சொல்றாங்க, ஒரு மீத்தேன்ல நம்ம ஆக்சிஜனை பாஸ் பண்றோம் த்ரூ மாலிப்டினம் ஆக்சைடு. ஓகேவா, இத பாஸ் பண்றப்போ மெயின் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா இங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, மீத்தேன் கூட இந்த மாலிப்டினம் ஆக்சைட நம்ம ஏதாவது ஒரு அல்கேன் கூட நம்ம மாலிப்டினம் ஆக்சைட பாஸ் பண்றப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னா அல்கனால் வரும். அதாவது ஒரு ஆல்டிஹைட் எனக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும், எனக்கு ஒரு ஆல்டிஹைட் கிடைக்கும். சோ அப்ப அந்த ஆல்டிஹைட் மூலமா இப்ப CH4லயும் நம்ம என்ன பண்றோம், ஆக்சிடைஸ் பண்ணி மாலிப்டினம் ஆக்சைட பாஸ் பண்றது தொட்டு எனக்கு இங்க என்ன ஆகும் அப்படின்னா HC டபுள் பாண்ட் OH மெத்தனால்டிஹைட் எனக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா, சோ அதுதான் எனக்கு என்னது 10thல எனக்கு அதுதான் ஆப்ஷன், மெத்தனால்டிஹைட் ஃபார்ம் ஆகும். ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க, ப்ரோப்பைனையும் நான் ப்ரோப்பீனையும் எப்படி டிஸ்டிங்கிஷ் பண்றது. அதாவது உங்ககிட்ட ஒரு டெஸ்ட் டியூப்ல ப்ரோப்பீன் கொடுத்துட்டாங்க, ப்ரோப்பீன் கொடுத்துட்டாங்க, இன்னொரு டெஸ்ட் டியூப்ல ப்ரோப்பைன் கொடுத்துட்டாங்க. இது எதுக்கா ப்ரோப்பீன், இதுல எதுலக்கா ப்ரோப்பைன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆர் ப்ரோப்பீன். ஓகேவா, இது நான் வச்சுட்டேன் அப்படின்னா நம்ம இங்க என்ன பார்த்திருக்கோம், சில்வர் நைட்ரேட் டெஸ்ட்னு ஒண்ணு பார்த்திருக்கோமா. இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா ப்ரோப்பைனை போகி AgNO3ல இன் பிரசன்ஸ் ஆஃப் NH3ல நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா இங்க ப்ரோப்பைன்றது என்னது, அத போகி NH3ல நான் ஆட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும், ஓகேவா, இங்க போகி Ag பிளஸ் எனக்கு ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா, சோ அப்போ அப்போ இதுல என்ன ஆகும் அப்படின்னா சில்வர் PPT கிடைக்குது, அதாவது பெர்சிபிடேட் கிடைக்குது. இதே நான் அல்கீன் கூட இதே மாதிரி AgNO3யையும் NH3யையும் நான் ஆட் பண்றப்போ எந்த ஒரு பெர்சிபிடேட்டும் கிடைக்கல. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க, அல்கைன் கூட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா AgNO3யையும் NH3யையும் ஆட் பண்றப்போ, அதாவது அல்கீன் கூட AgNO3யையும் NH3யையும் நான் ஆட் பண்றப்போ எனக்கு எந்தவித பெர்சிபிடேட்டும் கிடைக்கல. இதே அல்கைன் கூட நான் AgNO3யையும் NH3யையும் ஆட் பண்றப்போ எனக்கு ஒரு பெர்சிபிடேட் கிடைக்குது. ஓகேவா, இதுதான் இங்க நடக்கிறது. சோ நம்ம 11th கொஸ்டினையும் பார்த்தாச்சு. 12th கொஸ்டின் என்ன அப்படின்னா ஆல்கஹால் ஃபினால் ஈத்தர் அந்த சாப்டர்ல வந்து நல்லா டீடைலா பாப்பீங்க. சோ அத வந்து நம்ம இப்ப பார்க்க வேணாம். ஓகேவா. ம். சோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சோ நான் இங்க என்ன சொல்லியிருந்தேன், 11th கொஸ்டின் ஓகே. ஃபிடல்கேஃப்ட் ரியாக்ஷன் 12th கொஸ்டின் வந்து நீங்க ஒரு நிமிஷம் 12th கொஸ்டின் வந்து
ஆல்கஹால், ஃபினால், ஈத்தர். ஓகேவா? அந்த சாப்டர்ல டீடைலா பாப்பீங்க. நம்ம இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 13th கொஸ்டின் பார்க்கலாம். அங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஆர்த்தோடொலியிக் ஆசிட் ஆன் ரியாக்ஷன் வித் Br2 plus CFE. இது என்னக்கா அப்படின்னா ஃபர்ஸ்ட் டொலுயின் அப்படின்னா இங்க இங்க என்னன்னு பாருங்க. இது வந்து ஒரு பென்சீன். கரெக்டா? பென்சீனை நம்ம எப்ப டொலுயின்னு சொல்லுவோம் அப்படின்னா பென்சீன் கூட எனக்கு மீத்தேன் அட்டாச் ஆயிருக்கிறப்போ இது என்னன்னு சொல்லுவோம்? டொலுயின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? ஆர்த்தோ டொலினிக் ஆசிட்னு சொல்லியிருக்காங்களா? சோ அப்போ ஆர்த்தோ சைட்ல ஒரு குரூப் இருக்கு. இதான் என்னது? ஆர்த்தோ ஆசிட். ஓகேவா? இதுல என்ன பண்றாங்க? Br2 plus Fe வந்து ஆட் பண்றாங்க. ஓகேவா? இதுல என்னக்கா எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கா? ஃபர்ஸ்ட் பென்சீன்னா என்ன? டொலுயினா எப்ப மாறுது அப்படின்னா CH3 குரூப் வந்து அந்த பென்சீன்ல அட்டாக் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது அப்போ வந்து அது டொலுயின். இப்போ டொலுயினிக் ஆசிட்னா என்னது? அந்த CH3 கூட ஒரு COH இருக்கு. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா Fe. இதை ஆட் பண்றப்போ என்ன ஆகுது? இது என்னது அப்படின்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அதாவது எலக்ட்ரான்ஸை இது டொனேட் பண்ணும். கரெக்டா? இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? COH குரூப் என்னது? எலக்ட்ரானை வித்ரா பண்ற குரூப். இது எலக்ட்ரான்ஸை எடுக்கும், இது எலக்ட்ரான்ஸை கொடுக்கும். கரெக்டா? சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இது என்ன ஆகும்? இது எலக்ட்ரான்ஸ் இது டொனேட் பண்ற தொட்டு இங்க அட்டாக் பண்ற Br எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த CH3 பாக்குறப்போ எனக்கு பேராவா இருக்கணும். இந்த COOH பாக்குறப்போ மெட்டாவா இருக்கணும். ஓகேவா? இங்க பாருங்க. இது இதுல பாக்குறப்போ இது ஆர்த்தோ. ஓகேவா? இத வச்சு பாக்குறப்போ இது ஆர்த்தோ, இது மெட்டா, இது பேரா. இப்போ இந்த COOH அதாவது இந்த CH3 வச்சு நான் பாக்குறப்போ இது ஆர்த்தோ, இது மெட்டா, இது பேரா. இந்த COOH வச்சு பாக்குறப்போ இது ஆர்த்தோ, இது மெட்டா. ஓகேவா? நான் இங்க என்ன சொல்றேன் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நான் இங்க என்ன சொல்றேன்? இந்த CH3 இருக்கு பாத்தீங்களா? அது எலக்ட்ரான்ஸ் டொனேட்டிங் குரூப். சோ அப்ப இது இப்படி கொடுக்குமா? சோ அப்படி கொடுத்தது அப்படின்னா இங்க பாருங்க நெகட்டிவ். சோ அப்போ ஆர்த்தோ சைடும் இது என்னது? ஆர்த்தோ சைடு அதே மாதிரி பாராசைட் அதாவது இந்த நெகட்டிவ் சார்ஜ் இது இங்க கொடுக்கும். அதுக்கப்புறமா இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆன தொட்டு இங்க நெகட்டிவ் கிடைக்குமா? அப்போ ஆர்த்தோ சைடு எனக்கு நெகட்டிவ் கிடைக்குது முதல்ல. அதே மாதிரி பாரா சைடு நெகட்டிவ் கிடைக்குது. Br2ல என்ன இருக்கும்? Br பாசிட்டிவ் இருக்குமா? அப்போ Br பாசிட்டிவ் எங்க அட்டாக் ஆகும் அப்படின்னா ஒன்னு ஆர்த்தோல இல்ல மெட்டால, சாரி பாரால. இதுல ஆர்த்தோல இருந்துச்சு. ஆர்த்தோல எனக்கு ஆல்ரெடி இங்க COH குரூப் இருக்கா? சோ அப்ப அங்க இருக்காது. சோ அதனால இது என்ன பண்ணிக்கும்? பேரால போகி அட்டாச் ஆயிக்குது. ஓகேவா? நான் இங்க என்ன சொல்றேன் அப்படின்னா இதுல ஆர்த்தோடோலினிக் ஆசிட்ல Br2 ஆட் பண்றப்போ இங்க என்ன ஆகணும் அப்படின்னா இது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஓகேவா? சோ இது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் தொட்டு ரெசோனன்ஸ்னால உனக்கு இது வந்து எனக்கு பேரால அட்டாக் ஆகணும் இல்ல ஆர்த்தோல அட்டாக் ஆகணும். ஆர்த்தோல ஆல்ரெடி COH குரூப் இருக்கிற தொட்டு இந்த பிராமின் போகி என்ன ஆயிக்குது? இந்த பேரால அட்டாக் ஆகுது. சோ அப்போ இதுதான் என்னது? கரெக்ட் ஆப்ஷன். நான் இப்ப சொல்றத நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பா இருந்தது அப்படின்னா அதாவது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்னா CH3 குரூப் வேற ஏதாவது எலக்ட்ரான்ஸ் டொனேட் பண்ற குரூப். சோ இப்ப மித்தைல் குரூப் அந்த மாதிரி. சோ அது எல்லாம் என்னது அப்படின்னா ஒன்னு பேரா இல்ல ஆர்த்தோ டைரக்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே
எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் COH, NO2 இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது என்னது மெட்டா டைரக்டிங். இது என்னக்கா ஆர்த்தோ பேரா டைரக்டிங் மெட்டா டைரக்டிங் அப்படின்னா இப்போ இந்த மீத்தேன் குரூப் எடுத்துக்கிட்டோமா நம்போ, இந்த மீத்தேன் குரூப்ல நான் என்ன பண்றேன், Br பிளஸ் நான் ஆட் பண்றப்போ இந்த Br பிளஸ் வந்து ஒண்ணு இங்க ஆட் ஆகும் இல்ல இங்க ஆட் ஆகும். இதே நான் இந்த மாதிரி குரூப் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் எடுத்துட்டேன் அப்படின்னா அது போகி மெட்டால ஆட் ஆகும். சோ அப்ப இத வச்சு பாக்குறப்போ இது ஆர்த்தோ இது மெட்டா இது பேரா, இத வச்சு பாக்குறப்போ இது ஆர்த்தோ இது மெட்டா. அத நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் பாருங்களேன். இது பக்கத்துல இருக்கிறது ஆர்த்தோ, அதுக்கப்புறமா மெட்டா, அதுக்கப்புறமா பேரா. இங்க பாத்தீங்க அப்படின்னா இது ஆர்த்தோ இது மெட்டா இது பேரா. ஓகேவா? இப்ப நம்ம பார்த்தாச்சு. சோ இப்ப கரெக்ட் ஆப்ஷனையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்ப அடுத்து பாருங்க. ஓகே, அடுத்து 14th கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங் டைப். ஓகேவா? பென்சீன் உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல பென்சீன் கிட்ட என்ன இருக்கும், 4n+2 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கரெக்டா? சோ அப்போ ஏக்கு என்னது ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். நீங்க ஆப்ஷன் வைஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். பட் நம்ம இங்கேயும் செக் பண்ணலாம். அதுக்கப்புறமா இத்தலைன், அதுக்கப்புறமா அசிட்டால்டிஹைட், அதுக்கப்புறமா குளோரோஃபார்ம் கொடுத்திருக்காங்க. இங்க அசிட்டால்டிஹைட் இருக்கு பாத்தீங்களா, இந்த அசிட்டால்டிஹைட் வந்து சில்வர் மிரர் டெஸ்ட் கொடுக்கும். இது என்னக்கா சில்வர் மிரர் டெஸ்ட்னா எனக்கு புரியலையேக்கா அப்படின்னா, இங்க அசிட்டால்டிஹைட் நான் எடுத்துட்டு இந்த அசிட்டால்டிஹைட் கூட அமோனிக்கல் நைட்ரேட் இந்த மாதிரி இத நான் ஆட் பண்றப்போ எனக்கு இங்க ஃபார்ம் ஆகுற ப்ராடக்ட் வந்து சில்வர் கலர்ல இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் என்னது சில்வர் டெஸ்ட்னு கொடுப்பாங்க. சோ அப்ப ஆல்டிஹைட்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில்வர் மிரர் டெஸ்ட்டை கொடுக்கும். எல்லா ஆல்டிஹைடும் என்ன பண்ணும், இந்த மாதிரி ஒரு சில்வர் மிரர் டெஸ்ட்டை கொடுக்கும். ஓகேவா? சோ அப்போ இங்க என்னது ஏக்கு 4, பிக்கு நம்மளுக்கு தெரியல, பிக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். சிக்கு என்னது 2. ஓகேவா? இது என்னக்கா அசிட்டால்டிஹைட்ல நம்ம AgNH3 அமோனிக்கல் நைட்ரேட் ஆட் பண்றப்போ சில்வர் நைட்ரேட் இதை ஆட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா சில்வர் கலர்ல கொடுக்கும், சில்வர் பிபிடி அந்த மாதிரி கொடுக்கும். அததான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சில்வர் மிரர் டெஸ்ட்னு சொல்லுவோம். எல்லா ஆல்டிஹைடும் என்ன பண்ணும் இந்த டெஸ்ட்டை கொடுக்கும். சோ அப்போ சிக்கு என்னது இந்த ஆப்ஷன் தான் என்னது கரெக்ட் ஆப்ஷன். ஓகேவா? அடுத்து என்ன டிஸ்கஸ் பண்ணலாம், இத்திலீன் குளோரோஃபார்ம். ஓகே, என்னக்கா S2Cl2 இங்க என்னக்கா இது மஸ்டர்ட் கேஸ்னு கொடுத்துருக்காங்களே அப்படின்னா, அதாவது வார் டைம்ல வந்து இந்த கேஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஸோ இங்க என்ன சொல்றாங்க, மித்தலின் கூட நான் CS2 அதாவது S2Cl2 இதை ஆட் பண்றப்போ எனக்கு என்ன கொடுக்கும், இது வந்து ஒரு ரியாக்ஷன் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இத்தலைன் கூட நான் S2Cl2 ஆட் பண்றப்போ எனக்கு மஸ்டர்ட் கேஸ் இல்ல வார் கேஸ் ஃபார்ம் ஆகும். அதாவது வார் டைம்ல இது யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? சோ அப்ப இத்தலின் கூட நான் Cl2S2 ஓட ரியாக்ட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும், வார் கேஸ் ஃபார்ம் ஆகுமா? சோ அப்ப அதை தொட்டு எனக்கு என்ன ஆகுது, பிக்கு என்னது இத்தலின் வந்து எனக்கு மஸ்டர்ட் கேஸ். ஓகேவா? சோ அப்ப அதுவும் பார்த்தாச்சு. சோ இப்ப அடுத்து நம்ம 15th கொஸ்டின் பார்க்கலாம். இந்த 3 இதை சால்வ் பண்ணாவே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருமா? 15th பாருங்க, ஆக்ஷன் ஆஃப் Br2 ஆன் சைக்ளோபென்டீன் கொடுத்திருக்காங்க. அப்போ சைக்ளோபென்டீன் நான் எடுத்திருக்கேன், அது கூட நான் Br2 ஆட் பண்றேன். சோ அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஒன்னும் இது ரொம்ப அவ்வளோ டஃப்பான கொஸ்டின்ஸ் இல்ல. ஒன்னும் இல்ல, இந்த பாண்டை ஷிஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், இங்க நெகட்டிவ் கிடைக்கும், இங்க பாசிட்டிவ் கிடைக்குமா? அப்போ Br2ல என்னது ஒரு Brல பாசிட்டிவும் இன்னொரு Brல நெகட்டிவும் இருக்குமா?
சோ அப்ப என்ன ஆகும்? 1,2 டைப்ரோமோ சைக்ளோ பென்டேன் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? இதுதான் இதுக்கு கரெக்டான ஆப்ஷன். ஓகே. இப்ப அடுத்து 16th கொஸ்டின் பாருங்க. 16th கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா சூட்டபிள் ரியேஜன்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? சூட்டபிள் ரியேஜன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது இங்க ஒரு டபுள் பாண்ட் எடுத்துட்டு போகி அது கூட நம்ம ஏவை ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இந்த செட் டபுள் பாண்ட் எஃபெக்ட் ஆகாம பிராமின் எனக்கு ஃபார்ம் ஆகணும். கரெக்டா? இன்னொன்னு என்னது? இப்போ இதுல ஒரு பி போட்டிருக்காங்க. அது கூட நான் ரியாக்ட் பண்றப்போ இங்க பிராமைட் அட்டாக் ஆகணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஓகேவா? இது வந்து இப்படி இருக்குமா? இந்த சைடு இது எல்லாமே கார்பன். கரெக்டா? செயின் கார்பன். இது CH2. இது CH2. அப்போ கார்பன் என்ன ஆகும்? ஒரு நெகட்டிவ் சார்ஜை ஃபார்ம் பண்ணி H+ கொடுத்துரும். கரெக்டா? சோ இங்க என்ன ஆகிக்கும்? கார்பன் நெகட்டிவ், இங்க Br2 இருக்கா? சோ அப்ப நான் இங்க Br2 எடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்னா Br+ என்ன பண்ணிக்கும்? இந்த கார்பன் கூட இங்க அட்டாச் ஆகி இத ஃபார்ம் பண்ணிரும். இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வெளில போனதா? அதே மாதிரி இங்க Br- ஃபார்ம் ஆகுமா? இந்த H+ம் Br- சேர்ந்து HBr ஃபார்ம் பண்ணிரும். சோ அப்ப செகண்டுக்கு நான் Br2 யூஸ் பண்ணனால எனக்கு என்ன கிடைச்சிரும்? இந்த மாதிரி கிடைச்சிரும். கரெக்டா? நான் இன்னொரு தடவை சொல்றேன். இங்க பாருங்களேன். அதாவது இப்படி இருக்கா? இதுல நான் என்ன பண்றேன்? இந்த டபுள் பாண்ட் இல்லாம நான் சொல்றேன். டபுள் பாண்ட் இல்லாம நான் B ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும்? Br எனக்கு ஃபார்ம் ஆகணும். ஓகேவா? இப்போ இங்க நான் Br2 எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது Br+ அண்ட் Br- ஃபார்ம் ஆகுமா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். இப்போ இது என்ன ஆகுது? இப்படி இருக்கா? இதுல ஒரு கார்பன் நெகட்டிவா இருக்கும். இந்த கார்பன் நெகட்டிவ் H+ கொடுக்குமா? இந்த H+ போகி ஒரு Br நெகட்டிவ்ல அட்டாக் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும்? HBr ஃபார்ம் ஆகும். இந்த Br+ போகி இங்க அட்டாக் ஆகுறப்போ எனக்கு இது கிடைக்கும். சோ அப்ப கரெக்ட் ஆப்ஷன் இதுல இது வந்துருச்சு. அடுத்து என்னக்கா NBSனா என்ன அப்படின்னா ஓகே. NBSனா என்னது அப்படின்னா N புரோமோ சக்சனமைடுன்னு சொல்லுவாங்க. என்னது? N புரோமோ சக்சினமைட். ஓகேவா? அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஒரு அலைலிக் கார்பனுக்கு பக்கத்துல போகி பிராமினை ஆட் பண்ணும். இது என்னக்கா அலைலிக் கார்பன்னா என்னக்கா அப்படின்னா இப்போ நான் இங்க என்ன சொல்லியிருந்தேன்? இங்க டபுள் பாண்ட் இருக்கா? CH2 CH2 இங்க CH2 இருக்கா? அதாவது இப்படி இருக்கா? சோ இப்போ அலைலிக் கார்பன்னா என்னன்னு பார்த்தோம். இந்த மாதிரி குரூப்புக்கு பக்கத்துல ஒரு CH2 குரூப், அதாவது CH2 டபுள் பாண்ட் CH குரூப்புக்கு பக்கத்துல இருக்க CH2 குரூப் வந்து ஒரு R குரூப்போட அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா இது வந்து அலைலிக் குரூப். நார்மலா
இப்படி அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா இது வினைலி குரூப். ஓகேவா? இங்க CH2 டபுள் பாண்ட் CH2 இருக்கா? இங்க என்ன ஆகுது? இந்த கார்பன்ல போயி பிராமின் அட்டாக் ஆகும். இந்த கார்பனுக்கு பக்கத்துல இருக்க கார்பன் பிராமின்ல அட்டாக் ஆகும். இதுதான் என்னது? NBS ஓட ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இப்போ நம்ம நார்மலா இங்க பாருங்களேன். இப்போ நான் என்ன பண்றேன்? இப்போ இப்ப நான் போய் NBS எடுத்துட்டேன் அப்படின்னா என்னது? N பிராமோ சக்சனமைட். N புரோமோ சக்சினமைட். அது இங்க இருக்குல்ல அலைலி குரூப், இதுல போய் அட்டாச் ஆகும். அப்படி அட்டாக் ஆனது அப்படின்னா இதை என்ன பண்ணும்? ஃபார்ம் பண்ணும். இப்போ இந்த மாதிரி ஒரு குரூப் எடுத்துட்டு அக்கா இதுல அட்டாக் ஆகுமானா அட்டாக் ஆகாது. ஏன்னா இங்க CH2 குரூப் என்னது இல்ல. சோ இப்போ இந்த மாதிரி இடத்துல தான் NBS போய் அட்டாக் ஆகும். சோ இப்போ சைக்ளோபென்டேன்ல நான் பிஆர் NBS அட்டாக் ஆகுறப்போ எனக்கு என்ன ஆகும்? இங்க போய் பிஆர் எனக்கு அட்டாக் ஆகும். சோ அப்ப இதே நம்ம பார்த்தாச்சு. அடுத்து 17th கொஸ்டின் என்னது அப்படின்னா 17th அதுக்கப்புறம் 18th எல்லாம் என்னது இதுக்குள்ளது ஐசோமெர்சியம் வச்சு சோ இதுல 18th கொஸ்டின் பார்க்கலாம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க? எது வந்து ஆப்டிகல் ஐசோமெரிசியம் ஷோ பண்ணும் அப்படின்னு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அப்போ ஆப்டிகல் ஐசோமெரிசியம் ஷோ பண்ணணும் அப்படின்னா அது என்னவா இருக்கணும்? கைரல் கார்பனா இருக்கணும். கரெக்டா? கைரல் கார்பனா இருந்தாதான் அது என்னது? ஆப்டிகல் ஐசோமெரிசியம் ஷோ பண்ணும். இங்க பாருங்க, இது கிட்ட ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் இருக்கு. கைரல் கார்பன்னா என்னது? ஒரு கார்பன் கூட 4 டிஃப்ரெண்ட் குரூப் அட்டாச் ஆயிருக்கணுமா? இதுல ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் இருக்கிற தொட்டு இது கைரால் கார்பனே இல்ல. அடுத்து பாருங்க. ஓகே. இதுல 4மே டிஃப்ரெண்ட் குரூப்பா? சோ அதனால இது கைரால் கார்பன். சோ அப்ப இது என்ன பண்ணிக்கும்? ஆப்ஷன் பி என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஆப்டிகல் ஐசோமெர்சியம் ஷோ பண்ணும். ஓகே. நம்ம என்ன பண்ணாச்சு? இப்ப 18th கொஸ்டினே பார்த்தாச்சு. இப்போ அடுத்து 19th கொஸ்டின் பாருங்க. ஓகே. ரெசிமிக் மிக்ஸ்சர்னா என்ன அது? ரெசிமிக் மிக்ஸ்சர்னா என்னது அப்படின்னா இப்போ நான் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிட்ட நான் ஏதாவது லைட்டை பாஸ் பண்றப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா ரைட் சைடு ரொட்டேட் ஆகும். அதே மாதிரி லெஃப்ட் சைடும் ரொட்டேட் ஆகும். ஒன்னு வந்து டெக்ஸ்ட்ரோன்னு சொல்லுவோம். இன்னொன்னு வந்து லீவோன்னு சொல்லுவோம். நான் என்ன பண்றேன்? ஒரு இதுல ஒரு மிக்ஸ்சர்ல லைட்டை பாஸ் பண்றப்போ ஒன்னு வந்து ரைட் சைடு ரொட்டேட் ஆகும். இன்னொன்னு வந்து லெஃப்ட் சைடு ரொட்டேட் ஆகும். ரைட் சைடு ரொட்டேட் ஆகுறத டெக்ஸ்ட்ரோவையும் லெஃப்ட் சைடு ரொட்டேட் ஆகுறத லீவோன்னு சொல்லுவோம். இதுல யாருக்கா டவுட் இருக்கா? இல்ல. சோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எனன்சியோமர்ஸ் இருந்தது அப்படின்னா எனன்சியோமர்ஸ்னா என்னது? மிரர் இமேஜஸ்னு சொல்லுவோமா? அதாவது நம்ம கையையும் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா மிரர் இமேஜஸ் சொல்லுவோம். அது ரெண்டுமே என்னது? நான் சூப்பர் இம்போசிபிள். அதாவது மேலையும் மேலையும் ஒட்டாது. சோ இப்ப எனன்சியோமெரிக் மிக்ஸ்சர்ஸ் என்னது? ஒரு லைட்ட இப்படியும் ரொட்டேட் பண்ணும், இப்படியும் ரொட்டேட் பண்ணும். சோ அப்ப ரெசிமிக் மிக்ஸ்சர்ஸ் எல்லாமே என்னது? ஒரு எனன்சியோமர்ஸ் அப்படின்றத நம்ம இங்க சொல்லியாச்சு.
அடுத்து 20th கொஸ்டின் பாருங்க. இதுல எது எது கிட்டலாம் Z கான்ஃபிகரேஷன் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுல என்னக்கா Z கான்ஃபிகரேஷன், E கான்ஃபிகரேஷன் படிச்சிருப்பீங்களா? நம்ம ஹையஸ்ட் பிரியாரிட்டி படி எதுகிட்ட 1 பக்கத்துல இருந்தது அப்படின்னா அது வந்து Z. இதே 1 ஆப்போசிட் இருந்துச்சுன்னா அது வந்து E கான்ஃபிகரேஷன். இப்போ நான் என்ன பண்றேன், ஏவ எடுத்திருக்கேன். அட்டாமிக் நம்பர் படி இந்த டபுள் பாண்ட் இந்த கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் வந்து அட்டாமிக் நம்பர் படி இது குறைவு, இது வந்து பெருசு. அதே மாதிரி ஃப்ளூரின் குறைவு, பிராமின் அதிகம். இப்போ 1 இங்க பக்கத்து பக்கத்துல இருக்கா, சோ அதனால இது என்னது, Z கான்ஃபிகரேஷன். அடுத்து இது 20ல 1. இப்ப அடுத்து என்ன பார்க்கலாம்? இங்க பாருங்க, ஹைட்ரஜன் 1. ஏன்னா ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் கம்மி, குளோரினோடது பெருசு, ஃப்ளூரினோடது கம்மி, பிராமினோடது பெருசு. இங்க 1 ஆப்போசிட் இருக்கிறத தொட்டு இது E கான்ஃபிகரேஷன். அடுத்து பாருங்க, இதுல கார்பனுக்கு பக்கத்துல நிறைய ஃபர்ஸ்ட் வந்து கார்பன் தானே, கார்பனோடது என்ன, ஹைட்ரஜனோடது சின்னது. ஓகேவா? கார்பனோடது என்னது பெருசா இருக்கிறத தொட்டு நான் இங்க 2 கொடுக்குறேன். இங்க குளோரினோட விட பிராமின் வந்து பெருசு. சோ அப்ப இது என்னது, Z கான்ஃபிகரேஷன். சோ அப்ப இங்க Zல யார் யார் இருக்கா அப்படின்னா 1ம் 3ம் இருக்காங்க. இது வந்து தேர்ட். அப்போ 1ம் 3 என்னது, Z கான்ஃபிகரேஷன்ல இருக்காங்க. அதையும் பார்த்தாச்சு நம்ம. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். C4H11N. இது ஐசோமெரிக் கொஸ்டின். இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ 21th எவ்வளோ பிரைமரி ஐசோ அமைன்ஸ்லாம் பாசிபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைமரி அமைன்ஸ் எடுத்துட்டு நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நார்மலா ஸ்ட்ரெயிட் செயின் எழுதியிருக்கேன். ஏன்னா கார்பன் 4 இருக்கா, ஸோ அப்ப கார்பன் 4 அதை ஃபில் பண்றதுக்காக ஹைட்ரஜன். அப்போ 3 2 5 7 9 11. ஹைட்ரஜன் 11 இருக்கு, நைட்ரஜன் இருக்கு. பிரைமரி அமைன்ஸ் தொட்டு, பிரைமரி அமைன்ஸ்னா என்னது, ஒரே ஒரு கார்பன் கூட, அதாவது ஒரே ஒரு கார்பன் கூட தான் இது அட்டாச் ஆயிருக்கணும். இதுக்கு பக்கத்துல உள்ள கார்பன் பாருங்களேன், ஒரு கார்பனா, இந்த கார்பன் என்ன ஆயிருக்கு, 1 டிகிரியா இருக்கிற தொட்டு இது என்னது, 1 டிகிரி அமைன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஓகேவா, இப்போ இத பார்த்தேன் அப்படின்னா இந்த கார்பன் என்ன இருக்கு, 2 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கிற தொட்டு இது 2 டிகிரி அமைன். சோ நம்ம என்ன பண்றோம் இப்போ, 1 டிகிரி அமைன் எவ்வளவு வருது அப்படின்னு பாக்குறோமா? இப்ப நான் என்ன பண்றேன், இதையே என்ன பண்றேன், ஷிஃப்ட் பண்ணி எடுத்துட்டு போறேன். ஓகேவா, இதுவும் என்னது, 1 டிகிரி அமைன் தான். ஓகேவா, அடுத்து என்ன பண்றேன், இது கூட பிரான்ச் பண்ணி ஓகே,
சோ இருங்க, நான் ஒரு தடவை இதை அகைன் எக்ஸ்பிளைன் பண்றேன். சாரி, இங்க நான் 1 டிகிரி 2 டிகிரி அமைன்னு சொல்லியிருந்தேன்ல. இப்போ 1 டிகிரி அமைன்னா என்ன இருக்கும்? RNH2. இது வந்து 1 டிகிரி அமைன். நான் பழசு சொன்னது வந்து வேற இது. இதுதான் கரெக்ட். சோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த அமைனை 2 அல்கைல் குரூப்போட அட்டாச் பண்ணிருக்கும் போது இது 2 டிகிரி அமைன். அதே மாதிரி ஒரு நைட்ரஜனுக்கு 3 இருந்துச்சு அப்படின்னா அது 3 டிகிரி அமைன். ஓகேவா? சோ இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா C4H11 நைட்ரஜன். இதுக்கு எத்தனை 1 டிகிரி அமைன் வரும்னு கேட்டிருக்காங்களா? சோ அப்போ என்ன பண்றேன், இது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர். அடுத்த ஸ்ட்ரக்சர் பாருங்க, இது இன்னொரு ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி எழுதலாமா? இது தேர்ட் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இத முடிச்சதுக்கு அப்புறமா இதே எழுதுனேன்னா இதுவும் என்னது? ஃபோர்த் ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஐசோமெரிசம் எழுதும்போது மொதல் ஸ்ட்ரக்சர் போட்டுக்கோங்க. மொதல் ஸ்ட்ரக்சர் போட்டதுக்கு அப்புறமா ஒரு மித்தைல் குரூப்பை பேர் பண்ணி, அதாவது கீழே செயினுக்கு கீழே எடுத்துட்டு வாங்க. சோ அப்படி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒண்ணு இது கிடைக்கும், இது அதுக்கப்புறமா இன்னொன்னு, இந்த மாதிரி 2 கிடைக்குமா? அதுக்கப்புறமா இன்னொரு மித்தைல் குரூப் கூட NH2 ஆட் பண்ணுங்க. சோ மொத்தமா எத்தனை பிரைமரி ஐசோமெரிசம்? 4. ஓகேவா? அடுத்து 22ல பாருங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமெரிசியம் ஃபார்ம் ஆகுது பை பிராமினேஷன் ஆஃப் டிரான்ஸ் டு பியூட்டின் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? டிரான்ஸ் டு பியூட்டின்னா என்னது? CH3 குரூப் வந்து ஆப்போசிட்ல பிரசன்ட் ஆயிருக்கிறது என்னது? இதுதான் என்னது? டிரான்ஸ் பியூட்டூயின். ஓகேவா? அது கூட நான் என்ன பண்றேன், Br2வையும் CCl4ஐயும் ஆட் பண்றேன். Br2 என்னது அப்படின்னா டிரான்ஸ் அடிஷனுக்கு ஹெல்ப் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Br2 இன் CCl4 என்னது? டிரான்ஸ் அடிஷன் பண்ணும். என்ன அடிஷன் பண்ணும்? டிரான்ஸ் அடிஷன். ஓகேவா? அப்படி பண்ணது அப்படின்னா, ஓகே, இங்க ஆல்ரெடி பாருங்களேன். இங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஓகே இது ஆல்ரெடி டிரான்ஸ்ல இருக்கு. நான் டிரான்ஸையும் சேர்க்கிறப்போ எனக்கு எல்லாம் என்ன ஆயிரும் அப்படின்னா சேம் சைட்ல பிரசன்ட் ஆயிரும். அதாவது இப்போ இது ஆல்ரெடி டிரான்ஸ்ல இருக்கா, நான் Br2 என்ன பண்ணுவேன், இந்த பாண்டை பிரேக் பண்ணி ஆட் பண்றப்போ எனக்கு ஒரு Cல CH3 ஹைட்ரஜன் பிராமின், இன்னொரு Cல ஹைட்ரஜன் பிராமின் CH3 ஆட் ஆயிரும். இது என்னது அப்படின்னா மீசோ காம்பவுண்ட். இது என்னது? மீசோ காம்பவுண்ட். ஏன்னா இதை நான் என்ன பண்ணலாம், பாதியா நான் பிரேக் பண்ண அப்படின்னா மேலையும் கீழே என்னவா தான் இருக்கு? சேமா இருக்கு. நான் என்ன சொல்றேன்றத புரிஞ்சுக்கோங்க. டிரான்ஸையும் நான் ஆட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா சேம் சைட்ல எனக்கு ஃபார்ம் ஆகும். சப்போஸ் வந்து எனக்கு இதுக்கு பதிலா எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சி டபுள் பாண்ட் சி ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் CH3 CH3 இப்படி இருக்கு. இப்போ நான் Br2 அடிஷன் பண்றப்போ அப்போ எனக்கு பாருங்க ஹைட்ரஜனும் Br-ம்
ஆப்போசிட் சைடுல அப்போ எனக்கு பிரசன்டா இருக்கும். ஓகேவா? அதாவது நான் என்ன சொல்றேன், டிரான்ஸ்க்கு டிரான்ஸ் அடிஷன் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும்? மீசோ காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். சோ அந்த மீசோ காம்பவுண்ட் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்க இப்படி எழுதியிருக்கேன். ஓகேவா? இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனுக்கு சொன்னது. ஓகேவா? இப்போ இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமெர்சியம்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்பர் ஸ்டீரியோ ஐசோமெர்சியம்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னா 2 to the power of n minus 1. இங்க என்னன்றது நம்பர் ஆஃப் மீசோ கார்பன்ஸ். ஓகேவா? இங்க எத்தனை கார்பன் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். நம்பர் ஆஃப் கைரல் கார்பன்ஸ பார்க்கணும். இங்க பாருங்களேன், இது கைரால் கார்பன் தானே? இதுவும் ஒரு கைரால் கார்பன், இதுவும் ஒரு கைரால் கார்பன். ஓகேவா? அப்ப நம்பர் ஆஃப் கைரால் கார்பன்ஸ் என்னது? 2. அப்போ 2 to the power of 2 minus 1. நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமெர்சியம் என்னது? வெறும் 2 தான். ஓகேவா? அடுத்து என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இந்த கொஸ்டின் ஈஸி. How many chiral carbons present in 2, 3, 4 trichloropentane அப்படின்னு கொடுத்திருக்காங்களா? அப்போ 5 இது. அதுல இங்க ஒரு குளோரின், இங்க ஒரு குளோரின், இங்க ஒரு குளோரின் CH3. ஓகேவா? இதுல எத்தனை கைரால் கார்பன் சொல்லணும். இந்த கார்பனுக்கு பாருங்க, பக்கத்துல ஒரு CH3, குளோரின், ஹைட்ரஜன், அதுக்கப்புறமா இந்த ஒரு பெரிய குரூப். அப்ப இது கைரால் கார்பன் தான். ரெண்டுமே சேம் இல்ல. இந்த கார்பனுக்கு பாருங்க, இந்த ஒரு குரூப், இந்த ஒரு பெரிய குரூப், ஒரு ஹைட்ரஜன் Cl. அப்ப இதுவும் கைரால் கார்பன் தான். இதுக்கு பாருங்க, ஹைட்ரஜன் இருக்கு, Cl இருக்கு, பக்கத்துல CH, அப்புறம் இந்த சைட் பெரிய குரூப். இதுவும் அப்ப கைரால் கார்பன் தான். சோ இப்ப எத்தனை கைரால் கார்பன்? 3 அப்படின்றத நம்ம மார்க் பண்ணணும். அடுத்து என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, மோலர் மாஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன் எக்ஸ் என்ன? ஓகேவா? அது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒசனாலிசிஸ் பண்றப்போ 1 மோல் ஆஃப் ஓசோனை கன்சியூம் பண்ணுது பெர் மோல் ஆஃப் எக்ஸ் அண்ட் கிவ்ஸ் 1 மோல் ஆஃப் ஈச் ஈத்தனைல் அண்ட் புரோப்பனோன். எத்தனால் அண்ட் புரோப்பனோன். ஓகே. அதாவது இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் எக்ஸ் இருக்கு. இந்த எக்ஸ நான் ஒசனாலிசிஸ் பண்றப்போ எனக்கு என்ன ஆகுது? அசிட்டோனும் எத்தனால்டிஹைடும் கிடைக்குது. அதாவது அசிட்டால்டிஹைடும் கிடைக்குது. இது எப்படிக்கா கண்டுபிடிக்கிறது? அப்புறம் இந்த எக்ஸோட மோலார் மாஸ் கேட்டிருக்காங்க. அக்கா நீ இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒசனாலிசிஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன வருதோ அதை கொடுத்திருக்காங்க. எதை வச்சு ஒசனாலிசிஸ் பண்றாங்க அப்படின்றத கொடுக்கல. கரெக்டா? நம்ம ஒசனாலிசிஸ்க்கு என்ன பண்ணுவோம்? ஒரு டபுள் பாண்ட் பிரேக் பண்ணி ஓவை ஓவை ஆட் பண்ணுவோமா? இப்போ சேர்த்தா எனக்கு என்ன கிடைச்சிரும்? நம்ம டபுள் பாண்ட் பிரேக் பண்ணா எனக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். இந்த ஆக்சிஜனை ஆட் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு இந்த ரியாக்டன்ட்டே கிடைக்கும். இது என்னக்கா சொல்றீங்க அப்படின்னா, இங்க அசிட்டோன் இருக்கா? இந்த அசிட்டோனுக்கு பக்கத்துல ஆல்டிஹைடு இருக்கா? இத நான் என்ன பண்றேன்? இப்படி சேர்ப்பேன். சேர்த்தனா எனக்கு என்ன ஆகும்? இப்படி கிடைக்குமா? சோ அப்போ இந்த டபுள் பாண்ட நான் என்ன பண்ணிக்கணும்? இப்படி சேர்த்தேன் அப்படின்னா எனக்கு இந்த அல்கீன் கிடைக்கும். சோ இப்ப இந்த அல்கீனோட மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணுமா? இதுதான் என்னது? மோலார் மாஸ். இங்க எத்தனை கார்பன் இருக்கு? 1 2 3 4 5 இருக்கு. சோ அப்போ 5 கார்பன் இருக்கு. எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு பாருங்க. 3 4 6 9 10 இருக்கு. 10 ஹைட்ரஜன். கார்பனுடைய வெயிட் வந்து 12. சோ அப்போ 60 பிளஸ் 10 70. நான் இங்க என்ன பண்றேன்றதை இன்னொரு தடவை சொல்றேன். இந்த அசிட்டோனையும் இந்த ஆல்டிஹைடு இருக்கா, அத நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்றப்போ இந்த டபுள் பாண்ட் ஓக்கு பதிலா நான் என்ன பண்ணிரணும்? ஒரே ஒரு டபுள் பாண்ட மட்டும் போடணும். சோ அதுதான் இங்க நடக்குது.
ஓகேவா? அதுக்கப்புறம் மோலார் மாஸ் நீங்க கால்குலேட் பண்ணிப்பீங்க. அடுத்து என்ன கொஸ்டின்? ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா 17 மில்லிகிராம் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் இருக்கு. ஓகேவா? அது என்ன பண்ணுது? 8.4 ml ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ எடுத்துக்குது. ஓகே. சோ இந்த கொஸ்டின் மட்டும் நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ இப்ப இது வரைக்கும் நம்ம என்ன கொஸ்டின் விட்டுருந்தோம் அப்படின்னா 12th கொஸ்டின் மட்டும். இந்த கொஸ்டின் மட்டும் நான் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்றேன். ஓகே. அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விட்டுருந்தோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது அப்படின்னா சிந்தசிஸ் ஆஃப் 1 பியூட்டின் பண்றதுக்கு நான் CH3 MgI எது கூட நான் ட்ரீட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 1 பியூட்டின் கிடைக்கும். அதாவது CH3 MgI நான் எதோட ஆட் பண்ணேன் ஓகேவா அப்படின்னா எனக்கு பியூட்டின் கிடைக்கும். அதுதான் கொஸ்டின். ஓகேவா? இப்போ என்ன பண்றேன்? ப்ரோப்பீனை இது கூட ஆட் பண்ணா எனக்கு என்ன ஆகும்? இது பாசிட்டிவ். இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா நெகட்டிவ் ஆயிடுமா? இல்ல அப்படின்னா இங்க பாருங்க. இதான் 1 ப்ரோப்பீன். ஓகேவா? இப்போ இங்க என்ன ஆகும்? ஒரு கார்பன் வந்து பாசிட்டிவா இருக்கும். இன்னொரு ஹைட்ரஜன் வந்து நெகட்டிவா இருக்குமா? இங்க இந்த CH3 MgCl இருக்குல்ல, இதுல இது எப்பவுமே நெகட்டிவ தான் குடுக்கும். இது எப்பவுமே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா பாசிட்டிவ தான் என்ன பண்ணிக்கும்? இது ஃபார்ம் பண்ணிக்கும். ஓகேவா? MgCl வந்து இது எப்பவுமே என்ன பண்ணிக்கும்? R நெகட்டிவ தான் குடுக்கும். அண்ட் இது வந்து எப்பவுமே பாசிட்டிவ தான் ஃபார்ம் பண்ணிக்கும். சோ ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம அலைல் குளோரைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அலைல் குளோரைட்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான் அலைல் குளோரைட். இது கூட நான் என்ன பண்றேன்? NgCl CH3 MgCl நான் ஆட் பண்றப்போ இந்த சைட் பாசிட்டிவ் இந்த சைட் நெகட்டிவ் இருக்குமா? சோ அப்போ இந்த கார்பன் நெகட்டிவ் என்ன பண்ணிக்கும்? ஏன்னா இந்த RNgX வந்து எப்பவுமே R மைனஸ் தானே கொடுக்கும். சோ அப்போ CH3 ஃபார்ம் பண்ணிக்கும். CH3 சோ அப்ப இதுதான் என்னது அலைல் குளோரைட் கூட பண்றப்போ இது இங்க போய் அட்டாச் ஆயிக்கும். சோ அப்ப 1 பியூட்டின் எனக்கு இந்த அலைல் குளோரைட்ல கிடைக்குது. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணலாம்? 2 குளோரோ ப்ரோப்பீன்ல பார்க்கலாம். இதானே 2 குளோரோ ப்ரோப்பீன். 2 குளோரோ ப்ரோப்பீன் அப்ப என்ன ஆகும்? இந்த கார்பன் கிட்ட பாசிட்டிவும் இந்த குளோரின் கிட்ட நெகட்டிவும் ஃபார்ம் ஆகுமா? இப்போ இந்த CH3 போகி இங்க அட்டாச் ஆயிடும். இந்த Cl மைனஸ் போகி இந்த Ng இதோட அட்டாச் ஆயிரும். அப்போ எனக்கு வேற தான் கிடைக்குது. 1 பியூட்டின் கிடைக்கல. ஓகேவா? அடுத்து இத்தைல் குளோரைட் பார்க்கிறோம். ஓகேவா? இத்தைல் குளோரைட் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். கரெக்ட்டா?
இதுதானே இத்தைல் குளோரைட். சோ இப்ப இந்த இத்தைல் குளோரைடோட நான் ஆட் பண்றப்போ இங்க என்ன ஆகும்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க பாசிட்டிவ், இங்க நெகட்டிவ். இந்த CH3 போகி இங்க அட்டாக் ஆகுமா? அப்போ புரோப்பேன் கிடைக்குது. சோ பியூட்டின் வந்து எனக்கு அலைன்லயே கிடைக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? புரோப்பேன் கூட இது ரியாக்ட் ஆனிச்சுன்னா என்னன்னு பார்க்கலாமா? இங்க வந்து நெகட்டிவ் சார்ஜ் ஷிஃப்ட் ஆகுற மாதிரி எதுவுமே இல்ல. கரெக்டா? சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா H+ போகி இந்த CH3 யோட அட்டாக் ஆகும். அண்ட் இந்த NgCl போகி இங்க அட்டாக் ஆகும். சோ அப்ப இங்க என்னது கிடைக்கல. சோ அப்ப கரெக்ட் ஆப்ஷனே என்னது? அலைல் குளோரைட் மட்டும்தான். நான் இங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? RNgX வந்து எப்பவுமே R- தான் கொடுக்கும். அந்த R- போகி ஏதாவது ஒரு இத்தைல் குளோரைட்ல ஆட் பண்றப்போ இங்க பாசிட்டிவ் இங்க நெகட்டிவ் வருமா? அப்ப அதனால இது போய் இங்க அட்டாக் ஆயிடுது. இந்த Cl- போகி இந்த Ngயோட அட்டாக் ஆகுறப்போ NgCl2 கிடைக்கும். ஓகேவா? சோ அதுதான் நம்ம இங்க டெஸ்ட் டிஸ்கஷன்ல எல்லாமே ஒரு